ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கு ரெசிபி ஃப்ரை போட்டிருக்கேன். இது இன்னொரு வேரியேஷன், நான் செய்கிறதுல இன்னொரு வேரியேஷன் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும், அது வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலை சேர்த்தணும். நம்ம எப்பயுமே உருளைக்கிழங்குல நான் பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தியே ஆட் பண்ணிடுவேன். அதனால் பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்போம். அதை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி தண்ணியிலே போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்து ஆட் பண்ணிடலாம். இதில் லைட்டாக ஸ்டிர் பண்ணிப்போம். அதை பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த பேனில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு நம்ம எப்பயுமே நார்மலாக எவ்வளோ சேர்த்துவீங்களோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. இதில் நான் ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கல்லுப்பு சேர்த்துறதுனால சேர்த்துக்கோங்க, எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடி நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பையும் அதோட கலர்லேயே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப ரெண்டிஸாக இருந்தால் காரம் ஜாஸ்தி போட்டிருக்கோன்னு அர்த்தம். அதனால் கம்மியாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கலர் கரெக்டான கலரில் இப்போ தெரியுது இல்லையா? ரொம்ப ரெடிஷாகவும் இல்லாமல் டல்லாகவும் இல்லாமல் இருக்குது. இதுதான் கரெக்டான அளவு மிளகாப்பொடி. ரொம்ப காரமாக வேணும்னா இன்னமும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் இந்த வேரியேஷனுக்கு நான் மஞ்சத்தூளும் சேர்த்து தான் போட போகிறேன். ஏன்னா இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிடுவேன். ஆயிலே குக் பண்ண விடாமல் வாட்டர் ஊற்றி அதில் குக் பண்ண விட போகிறோம். அதுக்காக தான் மஞ்சத்தூளும் போடுறப்ப அதோட கலர் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இது நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணுன்றது கிடையாது. ஒரு சிலர் நல்லா ஸ்லிம்மாக கட் பண்ணுவாங்க, அப்படியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவை விட கொஞ்சம் கம்மியான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அந்த தண்ணியில் கொஞ்சம் வேகமாக காலைல ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, அது மாதிரி டைமில் இது மாதிரி செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயிலே ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப டைம் எடுக்கும் தண்ணி இல்லாமல் குக் பண்ணால். இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிட்டோம்னா இடையில கொஞ்சம் கிளறி பார்த்தோம்னா இந்தளவுக்கு தண்ணி இருக்குது. அதனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக குக் ஆக விடணும். இப்போ இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். நல்லா குக் ஆகிடுச்சு, வாட்டர்லாம் ஃபுல்லாக வற்றிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.